அந்த கதை ஒரு தரம் சொல்லு. என்ன ஆச்சு, எப்போ நீ எல்டிடி ஜாயின் பண்ணின? அது என்னை பிடிச்சி கொண்டு தான் போனாங்க. அது அப்போக்கில் எனக்கு 13 வயசு. 13 வயசு? 13 வயசு. எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ, கடந்த காலங்கள் இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கேருந்து பிடிச்சி போனாங்க? வீட்டில் இருந்தா, ஸ்கூல்ல இருந்தா? ஸ்கூலில் இருந்து. ஸ்கூலில் எந்த கிளாஸில் இருந்தேன் அப்போ? 9th கிளாஸில். 9th கிளாஸ். என்ன ஆச்சு அந்த தினம்? நீ ஸ்கூல்ல இருந்தேன், வெளியில் வந்தேன்? இல்லை, இன்டர்வல் டைமில் விளையாடி கொண்டு. இன்டர்வல் டைம் என்ன ஆச்சு? வெளியில் வேன் தானே இருந்தது? வேன் இருந்தது. இப்படி ஃப்ரெண்டாக வேன் ஒன்று இருந்தது. ஃப்ரெண்டாக்களோட கதைச்சி விளையாடி கொண்டிருக்கல தான் வந்து கூப்பிட்டு கதைச்சிட்டு ஏற்றிட்டு போயிட்டான். யார் வந்தாங்க? எனக்கு ஆக்களை தெரியாது. ஆனால் லேடிஸா ஜென்ட்ஸா? 2 பேரும் வந்துருந்தாங்க. ஜென்ட்ஸ் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? உங்களோட கொஞ்ச நேரம் கதைக்கணும், வரீங்களா இடத்திருக்கேன், நான் வர விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். பிடிச்சி ஏற்றிட்டு வந்து போனாங்க. அப்போது அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்க. அவங்க தேடிட்டு இருந்தாங்க காணியில். அப்படின்னு இப்போ டைம் ஆச்சு, பிள்ளை ஸ்கூலால் இன்னும் வரையில அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்களே. பிறகு யாரோ சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அங்கே எங்கே எடுத்துன்னு போனாங்க? முல்லைத்தீவு. எந்த இயர்? 2007, 8? 2009 கடைசியில் முல்லைத்தீவு எடுத்துன்னு போனாங்க அந்த வேனில் தான். அங்கே என்னாச்சு? அங்கே போய் ட்ரைனிங் கொடுத்தாங்க, வெப்பன் ட்ரைனிங். அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போக சொல்லிட்டாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங்? என்ன பண்ண? ஷூட் பண்ணுறது மாத்திரம் பழகிடுது. ஷூட்டிங். எத்தனை நாள் ட்ரைனிங்? எனக்கு 15 நாள் இருக்கும். 15 நாள். சாப்பிட்றதுக்கு எல்லாம் வசதி இருந்ததா? சாப்பாடு எல்லாம் நல்லா கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்போது? இந்த மாதிரி ஸ்ரீலங்கா சிங்கள ஆர்மி அதெல்லாம் என்ன உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? அவங்கள பற்றி தப்பாக தான் சொல்லி தந்தாங்க. என்னென்ன கூடாதவங்க, அப்படி எங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறவங்க, நாட்டை பிடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் அதை கேட்கல. எனக்கு பயம்தான். இப்போனா நீ நன்கினியானா இங்கேருந்து ஓடி போகிறேன்னு கூட பயம், ஷூட் பண்ணிடுவாங்கன்னு அப்படி சொன்னாங்க. இப்படி ஓடி இருக்கிறாங்க, காலுக்குள்ள ஷூட் பண்ணியிருக்காங்க. யார் ஷூட் பண்ணாங்க? எல்டிடியில் இருந்தவங்க பெரியாக்கள் ஷூட் பண்ணிட்டாங்க. அது நீ பார்த்தியா? ஆமாம். அந்த பயத்தில் நான் போகல. அதுக்கப்புறம் எங்கே எடுத்துன்னு போனாங்க யுத்தத்தில்? இடம் எனக்கு ஞாபகம் இல்லை, சின்ன வயசு தானே, எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே என்னாச்சு யுத்தத்தில்? இருக்கக்குள்ள கடைசி கட்டம், யுத்தம் முடிகிற கட்டத்தில் ஆர்மியில் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ நான் சரண்டர். நீ சரண்டர் பண்ணி அப்போது உனக்கு எப்படி இருந்தது? ஏன்னா எல்டிடி இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, சிங்களக்காரெல்லாம் கெட்டு இந்த மாதிரி. அப்போது உனக்கு எப்படி பயமாக இருந்ததா? என்ன பண்ண போகிறாங்க என்னோடன்னு பயமாக இருந்தது. அம்மாட்டுக்கு அப்பாவோட கொண்டே விடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுறேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பரவாயில்ல கொண்டே விடுவோம், இனி அவங்க எங்கே இருக்கிறாங்க கூட தெரியாது எனக்கு. அப்போ அம்மா அப்பா எப்படி மீட் பண்ணிங்க நீ? ஆர்மி மூலம்தான் அவங்க கொண்டு போய் விட்டாங்க. அப்படியே புனருத்தாபனம் கொண்டு வச்சுருந்தாங்க 1 வருஷம். அங்கேருந்து அம்மா அப்பாட்ட தொடர்பு கிடச்சி போனோம். எப்படி இருந்தது உனக்கு? அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க நான் இல்லையாண்டின்னு வச்சுட்டாங்க. இந்திய ராணுவத்தில் இந்திய நாட்டு விடுதலைகளை என்ன நாட்டை காப்பாற்றணும்னா வறுமை. எங்கள் ஊர் ராமநாதபுரம் ஜிவைங்கிலிருந்து நாங்கள் மிலிட்டரி போகிறல வறுமை. நான் பட்டாளம், எங்க அப்பா பட்டாளம், எங்க தன்னுடைய மவனும் பட்டாளத்தில் இருந்தாச்சு. எங்க தாத்தா ஐஎன்ஏல கிரீடம் போயிட்ட நேதாஜி சுதந்திர போஸ் படையில இருந்தாரு. இந்த பெரியவர் சொல்வது போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ராணுவம் தொடங்கி இன்று வரை வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒருவர் என்ற அளவில் ராணுவ பணிக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த பெருமாள் தேவன்பட்டி கிராமம். ராணுவ பணியில் இருப்பதை ஊரின் பெருமையாக கருதுகிறார்கள் இவ்வூர் மக்கள். இவன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். நாங்க படிச்சு எவ்வளவுதான் படிச்சாலும் எங்க ஊர்ல இந்த ஊர் பேரை காப்பாற்றணும். ஊர் ராணுவ கிராமம்னு பேர் இருக்கு.
அந்த பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி நாங்க இன்னும் ஆர்மி போயிட்டு தான் இருக்கோம். எங்க ஊர்ல இந்தியால எல்லா இடத்துலயும் ஆர்மி எங்கெங்க இருக்கோ எல்லாருமே எங்க ஊர் பசங்க இருக்காங்க. இவரை போன்ற இளைஞர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பள்ளி படிப்பின் போதே ராணுவத்தில் சேர தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த கிராமத்து இளைஞர்கள். +2 படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அப்ப ஆர்மி சேரணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஏற்கனவே எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாருமே மிலிட்டரியில இருக்காங்க. நாங்க முன்னாடி சார் என்ன எய்ம் கேட்டாலும் நாங்க ஆர்மி தான் சார் போவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் +2 முடிச்சிருக்கேன், மேல காலேஜ் போனேன், ஆனா போக பிடிக்கல. இருந்தாலும் ஆர்மி சேரணும் செலக்ட் ஆகி இப்ப திருச்சியில செலக்ட் ஆயிருக்கேன். இந்த இளைஞர்களை ஊக்குவிப்பதிலும் பயிற்சி அளிப்பதிலும் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள். ஆர்மி ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆர்மியில சர்வீஸ் பண்ணினேன். எங்க அண்ணன் மூத்தவரும் ஆர்மியில 32 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாரு, சுத்தார் கோபால். இன்னொரு அண்ணன் கே வில்லியாழ்வார், அவரும் 16 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாரு. நான் 19 வருஷம் பண்ணேன். இந்த ஊர்ல வந்து இந்த தொகுதியில இருந்து 2ஆம் உலகப் போர்ல 52 பேர் போனாங்க. அது 8 பேர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க. எங்க வாரிசுகளுக்கெல்லாம் இன்னும் ஆர்மிக்கு போறதுக்கு எங்களுக்கு வரவங்க எல்லாம் வாரிசுக்கு எங்களுக்கு ஊக்கம் விட்டுறோம், அடுத்த பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த கிராமத்து பெண்களும் ராணுவ வீரர்களை மணப்பதற்கே விரும்புகிறார்கள். 2ஆம் உலகப் போர், கார்கில் போர் என அனைத்து போர்களிலும் தங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்களின் பங்கு இருப்பதாக கூறும் பெருமாள் தேவன்பட்டி கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை குட்டி பஞ்சாப் என்று கூறுவதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செந்தில்குமார். இந்திய ராணுவத்தில் இந்திய நாட்டு விடுதலைகளை என்ன நாட்டை காப்பாற்றணும்னா வறுமை